பாஷை ஆவியானவர் போலே 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 இஸ்ரவேலே பேலே 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 சுபையாலே போலே போலே இஸ்ரவேலே பேலே 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 சுபையாலே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்று 9ஆம் தேதி 5ஆம் மாதம் 9ஆம் தேதி மே மாதம் 9ஆம் தேதி வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நீங்கள் ஜூமின் கூட இணைய முடியும். அந்த வேளையிலே புதிய ஐடியையும் புதிய பாஸ்வேர்டையும் அனுப்பியிருக்கிறேன், லிங்கையும் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் ஜூம் கூட இணைய முடியும். அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் ஜூம் கூட கடந்து செல்வோம். அதே வேளையில் இன்றைய வேளையிலே நாங்கள் வாட்ஸ்அப்பு கூடாக இணைய முடியும், ஜூமு கூடாக இணைய முடியும். யார் யார் விரும்புகிறீர்களோ, ட்ரை பண்ண விரும்புகிறீர்களோ நீங்கள் அதிலும் வரலாம். அந்த வேளையில் இணைந்திருங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தல் 22:14 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான வாசிக்க வேண்டிய வேத வாசிப்பு பகுதி அதிகாரங்கள் உபாகமம் 26, உன்னத பாட்டு 6, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலர் 21, 22 இந்த அதிகாரங்களை நாங்கள் அனுப்பி தந்தோம். நீங்கள் வாசித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். அதே வேளையிலே கர்த்தரை அறியாதவர்கள், வேத புத்தகம் இல்லாதவர்கள், வேத புத்தகத்தை கொண்டு செல்ல முடியாதவர்கள், வாசிக்க முடியாத நாடுகள் இருப்பவர்கள் அவர்களுக்காகவும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அப்போஸ்தலர் 21, 22 இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி. நான் சற்று முன்னதாக 11ஆம் தேதிக்கான வேத வாசிப்பு பகுதியை ஒலிபரப்பியிருந்தேன். ஒரு சிலர் நீங்கள் இணைந்து கேட்டீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த ஜூமிலே ரெக்கார்ட் பண்ணுகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு ரெக்கார்டிங்குக்கும் கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. வேறு ஏதாவது காரியம் இருக்கிறதோ தெரியவில்லை. அதனாலே நான் இணைந்திருந்தவங்களை கட் பண்ணி திரும்பமாக இன்னும் ஒரு ஐடியோடு இணைந்திருக்கிறோம். ஏனென்றால் எனக்கு தெரியவில்லை. ஐடியை அடிக்கடி மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் நான் அந்த ப்ரேயர் குரூப்பில் புதிய ஐடியை போட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடியும் வரை அதில் இணைய முடியும். அந்த லிங்கையும் ஐடியையும் போட்டிருக்கிறேன். கர்த்தர் வழி நடத்துவாராக. மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலும் இதே போல நாங்கள் ஜூமிலே செய்ய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இலங்கைக்காக விசேடமாக ஜெயிப்பதற்காக அதிகால வேளையிலே சகோதரி டொலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைவார்கள் நிறைவு ஜபங்களோடு. மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி மேரி அவர்கள் லித்துவேனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே செசிலியா அம்மா அவர்கள் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி கலா சீலன் அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே சகோதரி நிர்மலா மரியா அவர்கள் தனது 66வது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். அவருக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் மருமகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சிறிய குடும்பம், ஆனால் கர்த்தர் பெரிதாக
ஆசீர்வதித்து பல்கை பெருக பண்ணுவார். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானத் அவர்கள் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிற அவரையும் வாழ்த்துவோம், வரவேற்போம். இந்த ஜூமை நான் உங்களுக்கு அனுப்பி தருவேன். அந்த ப்ரே குரூப்பிலே போட்டு விடுவோம். எங்களுடைய வெப்சைட்லும் போட்டு விடுவோம். அந்த வகையிலே எங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் பலவித முயற்சிகளோடு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கத்தர் அதற்கான பலனை தருவாராக. இவ்வளவு நான் இந்த காரணம் நான் ஜூமிலே செய்ய விரும்புவேன் என்றால், நான் வாட்ஸ்அப்பிலே நீங்கள் செய்கிறீர்கள், அதை ஜூமிலே நான் ரெக்கார்ட் பண்ணுகிறேன். நான் ஜூமிலே ஒன்றாய் செய்தால் இன்னும் அழகாக இருக்கும், நல்லா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் பிரேக்காக இருக்கும். அதற்காக நீங்கள் அடுத்த நாள் ஏதாவது திங்கட்கிழமை இணைகின்ற பொழுது நீங்கள் ஜூமிலே வர முடியும், அல்லது இப்பொழுதும் கூட நீங்கள் இணைய முடியும். வேலை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியர்களுக்கும் அறிவிப்பை கொடுப்போம். யார் யாருக்கு வசதி இருக்கிறதோ அதுக்காக நன்றி செலுத்துவோம். அதே வேளையில் இலங்கையில் உள்ளவர்களுக்கு இந்த ஜூமுக்கு விசேட கட்டணம் செலுத்த வேண்டும் நினைக்கிறேன். வாட்ஸ்அப்புக்கு ஃப்ரீ நினைக்கிறேன். அந்த வகையிலே எண்ணிய முடியாதவர்கள் நீங்கள் இதிலே வாட்ஸ்அப்பிலும் வர முடியும். அதே வேளையிலே ஜூமில் இணைய முடியும். ஜூமில் இணைய முடியுமானவர்கள் இணையுங்கள். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையில் மீதியான ஊழியர்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டு சகோதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். பிரிசலோட்டமா ஆமாம், இன்னொரு சில நாட்களாக சுபாசினி அவர்கள் இணையவில்லை. இப்போ சுகமா என்னென்று தெரியவில்லை. நான் கான்டாக்ட் பண்ணீங்கன்னால் என்னென்று சொல்லுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. அவருக்கு என்ன சுகம் வரவில்லை அண்ணா. ஆமேன், ஆமேன். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் வெள்ளிக்கிழமையாய் இருக்கிறபடியால் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களிலே மரணங்கள் இந்த வாலிப ஜோதிகளுக்கு அதிகமாய் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்காக நிச்சயமாகவே நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என்ற கர்த்தரை தேட வேண்டும். நமது ஆயுஷ் நாட்கள் நீடித்திருக்க கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு வழி நடத்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யாத்திராமம் 23, 25, 26 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். கற்பம் விடுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு வாலிப யுவதிகள் அங்கு ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டு அவர்கள் அந்த மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டு அப்படியாய் அந்த அசுத்தங்கள் அவர்களுக்குள்ளேயே வந்து அங்கு அவர்களையே தீங்குக்கு இழுத்து கொண்டு போய் அங்கு பாதாளம் இழுத்து கொண்டு போகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் இந்த வாலிப யுவதிகள் நிச்சயமாகவே ஒரு மனம் திரும்புதலுக்கு உட்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்துவோம். டொலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டொலி சிஸ்டர், இந்த வாலிப யுவதிகளின் ஆயுசு நாட்களை தேவன் பூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் தேவனுக்கு ஏற்றபடி மனம் திரும்ப உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்தும். நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி. இந்த கால நேரத்துல ஆண்டவரே நாங்கள் இலங்கை தேசத்துக்காக வேண்டியும் ஜெபத்துக்கு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்குள்ள இந்த இலங்கையில் உள்ள வாலிபர்கள் தாண்டி ஜெபிக்கிறதுக்கு தந்த கிருபிகளுக்கு நன்றி சாமி அப்பா. நான் சங்கீதம் 42 1வது வசனம் கூறுது, மானாது நீரோடை வாங்கிட்டு கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாங்கிட்டு கதறுகிறது. அந்த கதறுகளின் மத்தியில் கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வைத்து அவர்களோட வேண்டுதலை கேட்கிற தகப்பனே உமக்கு நன்றி, 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 கோடி கோடி நன்றி அப்பா. எங்கள் சரீரங்கள் பலவீனமாக இருந்தாலும் பலன் கொடுக்கிற தகப்பனே உங்களுக்கு
நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நீங்க ஜீவனுள்ள தகப்பன், அந்த ஜீவனுள்ள ஆவியை இந்த வாலிபருக்குள்ள இப்பொழுது ஆண்டவரே இந்த நிமிடம் அவங்களுக்குள்ள ஒரு புதிதாக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை வென்றது உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பொழுது ஆண்டவரே அந்த வல்லமை நிறைந்த கரத்தை நீட்டி அப்பா கரம் பிடித்து நடத்துறவரே, இந்த வாலிபருக்குள்ள இல்லாத பிசாசின் தற்கொலை ஆவிகள், இல்லாத தேவையில்லாத ஆவிகளை நடத்துற அந்த பிசாசின் ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்து மூலம் அந்தட்டுகிறேன். அப்பா உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று கூறிக்கொண்டு ஆண்டவரே கேட்கிறவர்கள் மத்தியில் அந்த நாமம் இனிதாக இருப்பதற்கு இந்த வாலிபர்களுக்குள்ளே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்களும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா திருப்பாதம் நம்பி வந்து நிற்கிறோம் ஐயா. நாங்க உங்களோட பாதத்தை வந்து நிற்கும் பொழுது நீங்க எங்களை ஒரு போதும் பக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்களப்பா ஒரு காலம் உங்களுக்காக ஜீவிக்கிற ஜனமாக மாற்றுங்க ஐயா. அப்பா வாலிபர்களுக்குள்ள உள்ள எல்லா விதமான தைரியத்தையும் வைராக்கியத்தையும் அவங்களுக்கு கொடுத்து ஐயா, பயத்தின் ஆவியை எடுத்து ஐயா. எல்லா விதமான சில வாலிபர் பயத்துல அடங்கி போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படி பயமுள்ள ஆவியில எடுக்கும்படி கேட்டுக்கிறோம். நீங்க எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தலனும் அன்பும் and God has not given to us the spirit of fear, but a power, love and a sound mind. அப்பா நீங்க அந்த சவுண்ட் மைண்ட் அவங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. உங்களால மட்டுமே இது செய்ய வேண்டும் ஐயா. எங்களுக்கு தந்த ருச்சிப்பை அவர்களுக்கு ருச்சிப்பை கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. நேற்று மீண்டும் மாறாதவரே, இன்றும் இந்த நிமிடம் உங்களோட வல்லனை அவங்களுக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்றேன் ஐயா. மோசேஸ் முட்செடி காண்பித்தது போல இவர்களையும் ஆண்டவரே இந்த நடவு இரவு நேரத்தில் ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட வார்த்தை உண்மை உள்ளது. உங்களோட வார்த்தை இப்பொழுது கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறபடியா. நன்றி சாமி, நன்றி நன்றி அப்பா. நாதைகளாக திரிகிற வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவரே, தெருவுகளில் திரிகிற அந்த வாலிபர்கள் மத்தியில் ஐயா ஒரு கண்ணோக்கி பாருங்க ஐயா. அப்பா இவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து தெளிந்த அப்பா இந்த சரியான பாதையில் செல்வதற்கு நீங்களே வழி சத்தியமும் ஜீவனமா இருக்கிறீங்க ஐயா. அந்த ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு உங்களோட உள்ளத்திலிருந்து உங்களோட தயவு மட்டுமே அவர்களுக்கு ரசிக்க முடியும். உங்களுடைய கிருபை மட்டுமே அவர்களுக்கு ரசிக்க முடியும். உங்களுடைய தயவின் மூலமாக அவர்களை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய கிருபையின் மூலமாக அவங்களை ரசிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா இன்று இந்த கடைசி கால நேரங்கள் ஆண்டவரே உங்களை தேடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்து ஆண்டவரே அவங்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. உங்களை நம்பி இருக்கிறவங்களை நீங்க வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீர்கள் ஐயா. அதுக்காக நன்றி 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 சாமி, நன்றி அப்பா, நன்றி பாப்பா. ஆமென் ஆண்டவரே. உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் பக்கத்தில் 1000 பேர் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது அவர்களுக்கு அப்பா ஒன்று சேதமும் ஆகாதவன் நமக்கு உங்கள் பக்கம் திரும்பும் பொழுது நீங்க அவங்களுக்கு ஒரு புதிதான வாழ்க்கையை கொடுத்து கட்டளையிட வல்லவரா இருக்கிறபடியா உங்களுக்கு இந்த அன்பு நிறைந்த தகப்பனை அவங்களை வெளிப்படுத்த அவங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி ஒரு சித்தத்தின்படி நடத்துங்க, உங்க நோக்கத்தின்படி நடத்துங்க. உங்களோட வழிகளை நடப்பதற்கு அப்பா நீங்களே தீபமாக ஒளியாக இந்த இலங்கைக்கு இந்த எங்களுக்குள்ள வந்தீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி. இந்த இலங்கை தேசத்துல உள்ள மக்கள் வாலிபர்ல ஒரு புதிதான வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு உங்களோட சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறபடியா நன்றி சாமி. எங்கள் ஜெபத்தை கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க கிரியை செய்யற தகப்பனையா. இப்பொழுதும் அப்பா பிரதர் லெஸ்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜூம் மீட்டிங் அந்த இப்படிப்பட்ட ஆன்லைன்ல செய்கிறது லேசான காரியம் இல்ல. ஆனா உங்களோட கரம் அவரை பிடித்து நடத்தும் பொழுது இது உங்களுக்கு லேசான காரியம் ஐயா. அப்பா அவங்களால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஐயா. இந்த வானொலியில் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அப்பா உங்களோட வார்த்தை போக வேண்டும் என்றதற்காக இந்த ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்தீங்க ஐயா. அப்பா இன்று மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க. அவங்களுக்கு இந்த கால நேரம் ஒரு புதிதான பலனை சக்தி
சக்தியை கொடுத்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. அப்பா உங்களோட அபிஷேகத்தினால ஒவ்வொரு நிமிடம் யாவரை நிரப்பும்படியும் கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பாவை சிஸ்டர் ஜென்னட்டுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த ஒவ்வொரு நாளும் காலம்பரில் வந்து இந்த நேரத்தை ஒதுக்கி காலை மாலை நேரம் எந்த நேரம் பார்க்காமைக்கு அப்பா அவங்க சிஸ்டர் ஜென மகேந்திரன் ஐயா யாவரும் ஆண்டவரே உங்களுக்குள்ள செய்யற ஊழியம் ஒரு நாளும் வீண் போகாத வண்ணமாக ஐயா அவங்க கண்ணு மணியுமாக அழைத்த இந்த அழைப்புக்கு பாத்திரராக அப்பா தேவ பயத்தோடு நாங்க செய்யற ஊழியத்துக்கு எங்களுக்கு பலனும் சக்தியும் வேணும் ஐயா. உங்களுடைய கிருபை இல்லாம இவர்களுக்கு இது செய்ய முடியாது. இன்னும் புதிதான கிருபையினால புதிதான அபிஷேகத்தினால புதிதான அன்பின் மூலமாக இந்த காலை நேரம் யாவரையும் வரப்போற சிஸ்டர் எல்லா இடத்திலும் இருந்து வரப்போற சிஸ்டர் யாவரையும் கண்ணு மணி காத்து வந்த தகப்பனே இனிமேலும் காக்க போறபடியா நன்றி. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தின்படி யாவரும் தேவ பயத்தோட தாழ்மையான நடப்பதற்கு எங்கள் யாவருக்கும் உங்களோட ஞானத்தையும் உங்களோட பெலனையும் சக்தியும் தரும்படியாக கேட்டுக்கொள்றேன். இந்த நாளை ஒரு புதிதான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியா நன்றி சாமி. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் சிஸ்டர், வழி நடத்துவாராக. ஆமேன், நன்றி. கலாசீலன் கலாசீலன் மைக்கு எடுத்து விடுங்க ஒருக்கா. கலாசீலன் praise the Lord. மேரி praise the Lord. நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord. நிர்மலா மரியா அவர்களே, என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் யாவும் கூட இருந்து தன் காலத்தில் தன் கன்னியை கொடுத்து இலவுதா மரத்தை போல் என்றென்றும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆசீர்வதிக்கிறோம் உங்களை. உங்கள் பிறந்த நாளை கர்த்தர் நிறைவாய் 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 ஆசீர்வாய். உங்களுக்கு முதலாவது எங்களுடைய நன்றி. எங்கள் தேசத்துக்காக நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு சகோதரராய் சகோதரியாய் இருக்கிறதுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கும் கனப்படுத்துகிறேன். ஆமேன். Amen. Happy birthday, brothers and sister, brother Charles and sister. டொலி சிஸ்டர் happy birthday பாடி விடுங்க. ஜெபிக்க மறந்து விட்டேன். சாரி. டொலி சிஸ்டர் happy birthday பாடி விடுங்க. Okay, okay. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday. And Sister Nirmala, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Amen. கர்த்தர் மென்மேலுமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்ரீலங்கா இதுல வந்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் வர்ற கிருபைகளுக்கு கடவுள் அதிகமாக கொடுத்து உங்களை மென்மேலுமாக உங்களோட வாழ்க்கையில புதிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமென். நன்றி டொலி சிஸ்டர், நன்றி. நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு வேதத்தை வாசிக்க கூடியதாய் இந்த வாலிப ஜோதிகள் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க கூடியதாயும் வாசிக்கும் போது அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே ஆழமாய் பதியக்கூடிய ஒரு கிருபியையும் இரக்கத்தையும் தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு இஸ்ரவேலின் நடுவே அங்கு ராஜ்யத்திலே அவர்கள் நீடித்து வாழ்வதற்கு இது ஒரு வழியா இருக்கிறது. ஆகவே இந்த வேதத்தை வாசித்து அதை தியானிக்க கூடிய கிருபைகளையும் ஆண்டவற்ற வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் சிறைப்பட்டு அங்கு தேவனுக்குள் வாழ உதவி செய்யணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம் மக்களாக ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நிற்கிறவங்க தாவே உண்மை நோக்கி பார்த்த ஆண்டவரே, இடத்தில் இருந்த ஆண்டவரே நாங்கள் எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா நீர் ஆண்டவரே உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிய அந்த மெய்யான ஒளியா இருக்கிற என் தேவனாகிய கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த உலகத்திலே நீர் ஆண்டவரே நன்மை செய்து திருந்தியவராயிருந்து கர்த்தாவே அப்படி ஆய்கொடு கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவர் இளைஞ தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்.
தேவனாகிய கர்த்தர் அப்பா ராஜாவாயிருந்து அவர்களை ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்பா நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராயிருந்து நன்மை செய்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறவராக அனுதினம் மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோங்க. தாவே தேவனாகிய கர்த்தர் அப்பா உம்முடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சமா இருந்த ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தீமையின் காரியங்கள் அப்பா இதோ வஞ்சிக்கிற காரியங்கள் இந்த உலகத்தில் அதிகமா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தயவுக்கும் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா அப்பா நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை நான் கைவிடும் இல்லை என்று சொன்ன தேவன் அப்பா இந்த வேளையில கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறவர்களே ஆண்டவரே நீர் ஆண்டவரை பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருந்த ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நாட்களை ஸ்திரப்படுத்த நலமா இருக்கும் என்று சொல்கிறீர்கள் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இளைய தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தாவே நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தாவே அப்பா கர்த்தாவே நீர் ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே அவருடைய தகப்பனா தேவனாய் இருந்த ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் மனதில் வைத்து அப்பா அவர்கள் அதை ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே அதற்காய் ஆண்டவரை தானிக்கிறவர்களாக மாற்றும்படியாய் சுபிக்கிறோம். அந்த வார்த்தைகள் படிக்கும் போதே ஆண்டவரே அதை தியானிக்கும் போதே ஆண்டவரே அவர்கள் உள்ளங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அவர்கள் ஆண்டவரே இருக்கிற வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரே இன்னும் ஓங்கி ஆண்டவரை வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். எல்லா வஞ்சிக்கிற ஆவிகள் மத்தியிலே ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த வஞ்சனையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியா நான் இருக்கிறேன் என்று சொல்வது போல உமது வசனத்தை மறவாமல் அனுதினமும் ஆண்டவரே அதை தன்னுடைய எண்ணங்களிலே வைத்து அவர் நடை உடை பாவனங்களிலே அதை அலங்கரிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வேதத்தினுடைய அதிசயங்களை ஆண்டவரே அவர்கள் பார்க்கும்படியாக அவர்களுடைய கண்களை எல்லாம் நீர் திறக்கும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தாவே பூமியிலே ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே நீதியோடும் நியாயமோடும் வாழ ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த உலகத்திலே பரிசுத்தமான ஆண்டவரே ஒரு வாழ்க்கைய அவர்கள் வாழ உம்முடைய வசனங்கள் அவருடைய கண்களை திறக்கட்டுங்க தாவே, அவர் மன கணங்களை திறக்கட்டுங்க தாவே. உம்முடைய அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் நீர் செய்த அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் அவர்களை தியானிக்க கூடுவதாக ஆண்டவரை மாற்றி ஆண்டவரை உம்முடைய வழி நடத்தும்படியாய் செபிக்கிறங்க தாவே. உம்முடைய கற்பனைகளை விட்டு ஆண்டவரே உம்முடைய வேதத்தினுடைய வசனங்களை விட்டு ஆண்டவரே அவர்கள் விலகி போகாதபடிக்கு என் தேவனாகி கர்த்தர் இந்த வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரும் மனம் மாறி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நின்று அனுதினமும் இந்த வேதங்களை வாசித்து இந்த வேதங்களின் படி ஆண்டவரே அவள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் அவமானங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் இவைகள் எல்லாம் அற்று போக என் தேவனாகி கர்த்தருடைய வசனத்தை அந்த ஜீவிக்கிற வசனத்தை அப்பா ஒவ்வொரு நாளும் அவர்கள் உட்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய வருகை நாட்கு வரைக்கும் ஆண்டவரே அவர்கள் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் அவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா உன்னுடைய கட்டளைகள் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உணர்த்தக்கூடியதாய் அவர்கள் ஆண்டவரே வழி விலகி போகாமல் இருக்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அது அவர்களை உணர்த்தி ஆண்டவரே நல்வழிப்படுத்தி சீர்படுத்தி சிறப்பாக்கி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே ஒரு புது மனிதனாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவர்களாக மாற்றி ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இளைய தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் ஆண்டவரே இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த சமுதாயத்திற்கு ஆண்டவரை நற்கீர்த்தி உண்டாக்குறவர்களாக அவளை மாற்றி ஆண்டவரை வழிநடத்த போவதற்காக முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே என் தேவனாகிய கர்த்தர் அப்படியே ஆண்டவரை இளைய தேசத்தில் இருக்கதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து
வழி நடத்துவீராக. இந்த வேளையில் கர்த்தாவே, இந்த ஆண்டவரே, இந்த ஜெப வேளை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா சரியான நேரத்திற்கு இதை ஆண்டவரே நடத்துகிறதான சங்கம ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான லெஸ்லி சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் அப்பா. மகனை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்க பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக திகழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சாத்தானுடைய ஆண்டவர சிந்தனைகள், சாத்தானுடைய ஆண்டவர வஞ்சக தன்மைகள் இவர்களை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய தூத பட்டாளங்களை வைத்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக ஜாதி ஜனங்களுக்கு உடைய வார்த்தையை கொண்டு செல்ல கருவியாய் பயன்படுத்துகிற மகனை நீர்க ஆண்டவரே மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே, இந்த வேளையில ஜெபித்த மகளை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகளை ஆசீர்வதிங்க ஐயா, வழி நடத்துங்க ஐயா, அவர்களோடு கூட நீங்க இருங்கப்பா. அப்போது அந்த பிள்ளைகள் எல்லாம் சமாதானத்தோடு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இலங்கை தேசத்திற்காக ஆண்டவரே மனம் கசந்து ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே தன்னுடைய விண்ணப்பங்களையும் கோரிக்கை வைக்க ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு அப்பா ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஒரு ஆண்டவரே ஜெயம் எடுக்கிற ஜெப வீரர்களாய் ஆண்டவர்களை உருவாக்க ஆண்டவரே, ஒரு உளமாய் ஆண்டவரே தேசத்துக்கும் நாட்டுக்கும் சமாதான சந்தோஷம் எல்லா காரியங்களுக்கும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு ஜெப வேலைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வேலையில் ஒரு கர்த்தாவே இந்த ஜெப வேலை தொகுத்து வழங்குறதான ஜனட் மகளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஏந்தி வழி நடத்துங்கப்பா. உம்மிடத்தில் இருக்கும் போது ஒன்றுக்கும் குறைவில்லாத அந்த பிள்ளைகள் ஜீவிப்பார்கள். அப்படியே இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தி வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக செய்யப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம், துதியம், கனமும், மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகள் வேற பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1 2வது வசனத்திலே, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளையை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீக்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நீடித்த நாட்களும் தீக்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ற தேவன் அவர்கள் அப்படியாய் அவருடைய இருதயத்திலே தேவனுடைய வசனம் அங்கு காதுகளிலே கேட்கப்பட அங்க லிதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்தருளினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி இந்த வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தை இந்த வேத பக்கம் திசை திருப்பப்படவும் அவர்களுடைய காதுகள் திறக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதுமாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் நீர் எங்களை எல்லோரையுமாய் பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இதுவரை செய்த எல்லா நன்மைக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி. அப்படியாக தேவைகள் எல்லாம் சந்தித்து இம்மட்டுமாய் ஆண்டவரே எந்த குறை இல்லாதபடிக்கு நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் தொடர்ந்து இலங்கைக்காக ஜெபிக்க வருகையிலே குடும்பமாய் கூடி வெவ்வேறு இடங்களில் இருந்தும் அப்பா ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி ஜெபிக்கின்ற வேலையிலே ஆண்டவராகிய தேவரே நீர் பிரசன்னராகி இறங்கி ஆண்டவரே மனம் இறங்கி எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இந்த நாட்களிலே ஆண்டவரே இலங்கையில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல வாலிப பிள்ளைகளை அப்பா அலைக்கழிக்கிறதான பொல்லாத ஆவிகள் எல்லாம் முதலாவது இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை எண்ணங்களையும் திசை திருப்புகிறதான
எல்லா தீய வல்லமைகளிலிருந்து விலக்கி அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளவும், வாலிபனின் அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமம் என்ற வார்த்தையின்படி அவர்கள் உமக்காய் பராக்கிரமாய் எழும்ப ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வாழ பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. வாலிபர்களின் இருதயங்களின் பலகணிகளே அப்பா உம்முடைய சத்திய வசனங்கள் வார்த்தைகள் எழுதி அவைகளின் படி நடக்க மக்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. அப்பா உம்முடைய வசனங்கள் அவர்களின் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கவும், அந்த வெளிச்சத்திலே அவர்கள் நடக்கவும், இருளில் இருந்து இடறி விழாதபடிக்கு அப்பா நீர் அவர்களுக்கு நீரே வெளிச்சமாய் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான்? உம்முடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அப்பா அவர்களை அப்பா பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உம்முடைய வசனங்கள் அவர்களுடைய இருதயத்திலே நீர் வைப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாய் கூட ஆண்டவரே, இந்த நாள்ல அதிகமாய் வாலிப பிள்ளைகளின் மரணங்கள் கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அப்பா சோத்திரம். வாலிப பிள்ளைகளின் காரியங்களிலே அப்பா நீர் பொறுப்பெடுங்க அப்பா. அநேக பிள்ளைகள் வழி விலகி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் தன் இஷ்டம் போல அலைந்து திரிந்து பாவ வாழ்க்கையிலே இடறி விழுந்து அவர்கள் தங்கள் மேன்மையை கெடுத்து கொண்டிருக்கிற காரியத்திலே அப்பா நீர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே சன்னா பின்னமாக்கி கொண்டிருக்கிற பொல்லாதவனின் கிரியைகளை எல்லாம் கரங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முடக்கி போடுறோம் தகப்பனே. அவர்கள் கர்த்தாவே உம்முடைய வசனங்கள் அவர்களுடைய இருதயத்திலே நீர் வைப்பீராக. என் மகனே என் போதகத்தை தள்ளாதே என்ற வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் நீடித்து தீர்க்காயுஸ் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் அந்த போதகத்தை அவர்கள் கேட்டு அவர்களுடைய செவிகளை நீர் திறக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. அந்த வசனங்களை கண்டு, வேதத்தின் வசனங்களை கண்டு அவைகளை படித்து அவைகளின்படி நடக்க அவர்களுக்கு ஒரு தெளிவான ஆவியை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி ஆண்டவரே அப்பா நீர் வழி நடத்துங்க. நீர் வாலிப நாட்களிலே எப்படி நீர் பரிசுத்தராய் வாழ்ந்திருந்து உங்கள் தாய் தகப்பனுக்கு நீர் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்தீரோ, சிலுவை மரணம் பரியந்தப்பா நீர் கீழ்ப்படிதலினோடு இருந்தீரே, பொறுமையோடு இருந்தீரே. அது போன்ற பொறுமைகள் எல்லாம் கொடுங்காண்டவரே. வீணான காரியங்களிலும் கருமங்களிலும் தலையிடாதபடிக்கு வாலிப பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. ஒரு யோசேப்பு போல, ஒரு தானியலை போல ஆண்டவரே அப்பா சோத்திர தாவீதை போல இவர்களை எல்லோரையுமாய் நீர் ஆசிர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த கிருபைக்கு மேலாக கொடுத்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் வழி நடத்துங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் வருகிற நாட்களிலே மக்கா எழும்பி பிரகாசிக்க, எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற, ஆலயங்களுக்கும் குடும்பங்களுக்கும் பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் தூண்களாய் ஜெபாவிய விண்ணப்பத்தின் ஆவியினாலே நிரப்பி பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. மனமும் வந்து உமது ஊழியத்தை செய்ய தேவரின் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறதான வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கை அப்பா பெரியதா இருக்கட்டப்பா. அவர்களுடைய வாழ்க்கையின் பரிசுத்தமா இருக்கட்டப்பா. அவர்கள் நடக்கின்ற பாதையை கண்டு மற்ற புறஜாதியார்கள் எல்லோரும் உம்மண்டையிலே வர நீர் கிருபை செய்யுங்க. அப்படியான ஒரு விசுவாசத்தையும் பரிசுத்தையும் தந்து நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக தேவன் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் இலங்கையில் இருக்கிறதான மொத்த வாலிப மகன்கள் மேலும் மகள்கள் மேலும் ஆண்டவரே இது இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே சுராஜா வாலிப குமாரர்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியினாலே எல்லா வாலிப ஆண் பெண்களையும் நிரப்பினீர் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. மற்றபடியாய் கூட உலகம் எங்கும் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களுக்காய் விசேஷமாக இந்த நாளிலே ஜெபித்து நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே உன்னதமான நிலையிலே சென்றடையவும் பரிசுத்தமாய் வாழவும் தேவ பயத்தோடு அவர்கள் ஜீவிக்கவும் கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. பெற்றோர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாயிருக்க, அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கின்ற பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து இந்த வாழ்ந்து உமது வசனங்களை இருதயத்தின் பலகனிலே எழுதி வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மற்றபடியாய் கூட இல்லை. இந்த வேலையிலே இலங்கை
இலங்கையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் நீ தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்படியாக கர்த்தாவே, ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள்மார், சொந்த பந்தங்கள் எல்லோரும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்கள் மேலும் பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் வேலி போட்டு பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. முழு குடும்பங்களை தெய்வ நீரா சந்தித்து வருகிற நாட்களிலே அவர்களை இன்னும் உன்னதமான நிலைக்கு அழைத்து செல்வீராக. இந்த ஊடகத்திலே அப்பா உமது பிரசன்ஸ், உமது பிளெஸிங்ஸ் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கும் ஆண்டவரே எல்லா இடங்களுக்கும் இந்த ஊடகம் கடந்து செல்லவும் ஆமிய சுராஜா அப்படியாக அநேகரை பரலோகத்துக்கு வழி நடத்துகிற ஒரு நல்ல ஊடகமாயிருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. தேவதாசனை இன்னும் அதிகமான பரிமாணத்திற்குள் நீர் அழைத்து செல்லும்படியாய் நல்ல தரிசனங்களை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவனே, இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப ஆண் மகனையும் பெண்ணையும் ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. படிக்கிற பாடங்களிலும் வேலை செய்கிற காலங்களிலும் அவர்கள் அப்பா பரிசுத்தமாயிருக்க மொத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா வேலையிலும் உமது கிருபை அவர்களோடு இருக்கும்படியா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மற்றபடியா கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகளுடைய கர்த்தாவே கணவனை ஒப்பு கொடுக்கிறப்பா. இரு வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராகிய தேவரே. பிள்ளைகளை ஆண்டவரே ஒலிவ மர கன்றுகளை போல நீர் வளர செய்து குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாகவும், தேசங்களுக்கும் சபைகளுக்கும் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளை எடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. சோத்திரப்பா. அப்படியாய் கூட நாளை சிஸ்டரின்காக சோத்திரம். அவருடைய கணவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட மகனுக்காய் சோத்திரம். அந்த மகனை கூட அப்பா நீர் ஆசீர்வதிங்க. உமது சத்திய பாதையில் அந்த மகனை கூட வழி நடத்துங்க. இனி வருகிறதான ஒவ்வொரு ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவரீர் அந்த குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை எல்லோரையுமா நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீ பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அந்த சட்டை நிழலிலே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமேசப்பா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்வதில்லை. பூரண ஆயுசை கட்டளையிடுவேன் என்ற வார்த்தையின்படி அப்பா பிள்ளைகளை ஒன்றுமே சேதப்படுத்தாதபடிக்கு எல்லா வாலிப ஆண் பெண்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நமக்கு ஒருத்தருக்கே செலுத்தி சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் இந்த நாளிலும் கூட இருந்து எல்லாவற்றிலும் கைவிட்டு செய்யும் காரியங்கள், கையின் பிரியாசங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து நல்ல பலனை தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களையும் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்று கொண்டு வினோக்கு முதல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கிறது, போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறபடியால் நீங்கள் தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று நீங்கள் சுதந்திரிக்கிற போற தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளில் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர் என்று எழுதி இருக்கிறபடி நீங்க வாலிப ஜோதிகளுக்காய் நீங்க ஜெபமண்டுங்கள். தேசத்தை சுதந்திரிக்கிற வாலிப ஜோதிகளாய், சுகித்து வாழ்ற வாலிப ஜோதிகளாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். வினோ, பிரைஸ் லார்ட். வினோ, பிரைஸ் லார்ட் அக்கா. ஓகே, நீங்க ஜெபியுங்க. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை தந்தங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு கூடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எத்தனையோ தடைகள் தடங்கல்கள் இருந்த போதிலும் என் ஆவியானவரே தகப்பனே, நீங்கள் எங்களோடு இருந்த அசைவாடி தகப்பனே இந்த இடங்களில் நீங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களை கூட்டி வந்து அழைத்த கிருபைக்காக, நன்மைக்காக, தயவிற்காக உமக்கு கூடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவர் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவர்.
பரம வைத்தியருமாய் இருக்கிறீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும். அப்பா, எத்தனையோ நோய்கள் நொடிகள் இருந்த போதிலும் என் தேவனே கர்த்தாவே, அப்பா எத்தனையோ எவ்வளவோ அப்பா சூழ்நிலைகள் மாறின வேளையிலும் என் தேவனே கர்த்தாவே, அப்பா இந்த இடங்களில் ஜெபிக்கவும் ஆண்டவரே உம்மை அணுகி வரவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுகிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவர், நான் உன்னை எப்போதும் மறப்பதில்லை என்று, நான் உன்னை மறவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவர். அப்பா உங்களுடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்திருக்கிறீங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் அப்பா எங்களை அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தகப்பனே நீங்கள் வனைந்து நடக்கிறீங்கள் ஆண்டவரே, வனைந்து கொண்டு வருகிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் அப்பா உடைந்த பாத்திரங்களாக இருந்தாலும் என் தேவனே, அப்பா நீங்கள் எங்களை வனைந்து கொண்டு இருக்கிறீங்கள் ஆண்டவரே. உமது கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். சோசிரம் ஆண்டவர், நாங்கள் செய்த தவறுகள் யாவற்றை மன்னித்து ஆண்டவரே எங்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, அப்பா நாங்கள் போகிற பாதைகள் சரியானதாகும் நேர்த்தியாக நீங்கள் நடத்தி கொண்டு போகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி போகாதபடி என் தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர், பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். தேவனே உம்மிடம் நாங்கள் ஓடி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மிடம் ஓடி வருகிற பிள்ளைகளை நீங்க புறம்பே தள்வதில்லை என் தகப்பனே. கர்த்தாவே எங்களை அணைத்துக் கொண்டு இருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடி காக்கிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே காலையில் நாங்கள் ஜீவனோடு எழுந்திருப்பது உமது சுத்த கிருபையேன் தகப்பனே. உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் எழுந்திருக்க முடியாது என் தேவனே. தகப்பனே நாங்கள் ஜீவனோடு எழுந்து ஆண்டவரே அன்றாட வேலைகளை செய்யவும் ஆண்டவர் அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே இந்த வேளையிலும் தகப்பனே அப்பா என்னுடைய ஜெபங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. கர்த்தாவே இந்த நாளிலும் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் என் தேவனே வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற வேளை ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு வாலிபர்களை தகப்பனே உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவர். தேசங்களில் இருக்கிற சகல வாலிபர்களும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சுபிட்சமாய் வாழவும் ஆண்டவரே, சமாதானத்துடனே வாழவும் ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டுங்க ஆண்டவரே, தொட்டு ஆண்டவரே வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே எத்தனையோ பொல்லாத கிரிகைகள் ஆண்டவரே, எத்தனையோ பாவங்கள் ஆண்டவரே கர்த்தாவே சூழ்ந்து கொண்டு வருகிற வேளையிலும் என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்கள் தொட்டு ஆண்டவரே நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அந்த வாலிப பிள்ளைகள் அப்பா வழி விலகி போகாதபடி என் தேவனே கர்த்தாவே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கூடாத பழக்க வழக்கங்களில் அந்த பிள்ளைகள் அப்பா மாண்டு போகாதபடி என் கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய சிறகுகளாலே அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய ரத்த கோட்டைகள் வைத்துக் கொள்ளுங்க என் தேவனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே அறியாமல் அந்த குழந்தைகள் செய்கிற காரியங்களை ஆண்டவரே நீங்கள் கண்டித்து தண்டித்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் போகிற பாதைகள் நல்ல பாதைகளாக அமைத்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா தீய பாதைகளில் ஆண்டவரே அறியாமல் செல்கிற வேளையிலும் என் தகப்பனே அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய குழந்தைகளின் தேவனே கர்த்தாவே வருங்காலத்தில் உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள், சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளின் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். கர்த்தாவே அந்த பிள்ளைகள் யாவரும் ஆண்டவர் சுபிட்சமாய் வாழவும் ஆண்டவர், சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழவும் என் தேவனே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே, அணைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய அப்பா தகப்பனே உம்முடைய கண்ணுக்குள் வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே அந்த பிள்ளைகள் அப்பா நீங்கள் வருகிற போதும் என் தகப்பனே எந்த பிள்ளைகளும் எந்த மனிதர்களும் ஆண்டவரே விடுபட்டு போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மனுஷர்களும் ஆண்டவரே ஆயத்தமாய் இருக்கும்படியாக என் தேவனே ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரை நடத்துங்க ஆண்டவரே. இன்றைய வேளையிலும் என் தகப்பனே கர்த்தாவே அப்பா
இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே கூட்டி வந்து ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற லெஸ்லி எங்கள் குடும்பத்தோடும் மற்றும் அந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா இந்த சங்கம வானொலி எந்த தடங்களோ வராதபடி என் தேவனே அப்பா எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிற தகப்பன் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு இந்த சங்கம வானொலி மீண்டுமாக ஆண்டவரே பலுகி பெருகவும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் இந்த இடத்திலே வரவும் என் தேவனே. அப்பா இந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அப்பா சமாதானத்தோடும் சுகத்தோடும் வாழும்படி ஆண்டவரே தகப்பனே ஜெபித்து அப்பா உம்முடைய கெஞ்சி கேட்கிறேன் என் தகப்பனே. கர்த்தாவே இந்த வேளையிலும் இன்றைய நாளிலும் தகப்பனே பிறந்த நாளை கொண்டாடுகிற சால்சங்களோடு கூட இருங்க ஆண்டவரே தகப்பனே. அந்த சகோதரனை பொறுப்படுங்க ஆண்டவரே தகப்பனே. கர்த்தாவே ஆமாண்டவரே தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளை ஆண்டவரே. நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்து ஆண்டவரே இந்த இடங்களில் ஜெபங்களை ஜெபிக்க வைக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே தகப்பனே. கர்த்தாவே அந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா நோய் நொடியின்றி அந்த சகோதரன் சமாதானத்தோடு தன் குடும்பங்களோடு நிறைவோடும் இருக்க ஆண்டவரே. இன்னும் அதிக நாட்கள் அதிக வருஷங்களை கொடுத்து ஆண்டவரே தகப்பனே பூரண சுகத்தோடு நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே அந்த குடும்பங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்க ஆண்டவரே தகப்பனே. பிற பிள்ளைகள் அப்பா பிள்ளைகள் ஜாவரோடும் கூட இருந்து அப்பா மனைவியோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே தகப்பனே. கர்த்தாவே இது அப்பா எங்களுடைய சங்கம வானொலி குடும்பம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் என் தேவனே. கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே. கர்த்தாவே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே சமாதானத்தோடு நிறைவோடு நடக்கவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அறியவும் ஆண்டவரே. இனி காலங்களில் என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே தகப்பனே. கர்த்தாவே அப்பா எந்த பிள்ளைகளும் எந்த ஒரு குழந்தைகளும் ஆண்டவரே உம்மை விட்டு வழி விலகி போகாதபடி தகப்பனே நீங்கள் வருகிற போது ஆண்டவரே எந்த பிள்ளைகளும் அப்பா விலகி போகாதபடி என் தகப்பனே விடுபடாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கூட இருங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் ஆவியானவரே தகப்பனே கர்த்தாவே உம்மிடம் கெஞ்சி கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா நீங்கள் எங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தந்து கொண்டிருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. வராத ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே தகப்பனே. கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வழி நடத்துங்க ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்தமாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா அன்புள்ள பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி நாங்க கனிஷ்டா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கனிஷ்டா நீங்கள் நீதிமொழிகள் 28:16 பிறவு புத்தியினராயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பொருளாசிய வெறுக்கிறவன் தீக்காய்ச்சை பொறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதன்படி எங்கள் தேசத்து வாலிப யூதைகளுக்குள்ளே இருக்கிற அந்த இச்சைகள் ஆசைகள் இவைகளை வெறுத்து தேவனுக்கு என்று வாழ கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி எங்க ஜெபத்திலே வழி நடத்த. அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த அப்பா தகப்பனே. அப்பா சோத்திரம், அப்பா சோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே. அப்பா
எபிக்கிற நேரத்தை தந்து இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சோத்திரம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. சோத்திரம் சோத்திரம் அப்பா. தகப்பனே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா. சிஸ்டர் வாலிப பிள்ளைகளுக்கு தானே? வாலிப பிள்ளைகளுக்கு. சோத்திரம் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் அப்பா. சோத்திரம் அப்பா. தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த இலங்கை தேசத்திலே அப்பா ஆண்டவரே அப்பா இன்று ஆர்ப்பாட்டத்திலே அப்பா அதிகமான வாலிப பிள்ளைகள் அப்பா ஒரு சகோதரிக்காகவே கொந்தளிச்சு நின்றார்களே அப்பா. அதே போல அப்பா அப்பாவின் சமூகத்திலையும் இப்படியான வாலிப பிள்ளைகள் திரண்டு வரணும் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த ஆர்ப்பாட்டத்தில் எப்படி ஒரு ஒரு சகோதரியை இழந்து அவர்கள் கண்ணீர் வடித்தார்களோப்பா, இதே மாதிரி அப்பாவின் பாதத்துல இருக்கிற பிள்ளைகளா வரணும் அப்பா. தகப்பனே நான் அதிலே நின்றப்பா. நான் அப்பாட்ட கேட்டதும் அதுதானப்பா. இவ்வளவு பிள்ளைகளும் அப்பான்ற பாதத்துக்கு வரணும் அப்பா. இந்த இலங்கை தேசம் ரட்சிக்கப்படணும் அப்பா. என் தகப்பனே அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா அப்பாவின் பாதத்திலிருந்து ஜெபிக்கணும் அப்பா. ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை இருந்தால் போதும் அப்பா. என் தந்தையின் பிள்ளை அப்பா. தகப்பனே அப்பா ஒரு பிள்ளை இருந்தாலே போதும் அப்பா. அந்த ஸ்கூலே ரட்சிக்கப்படும் அப்பா. எல்லா வாலிப பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா ஒரு பிள்ளைக்கு ஒரு சகோதரிக்கு கொண்டோன்னே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா அப்பாவின் கரத்திலே நிக்கணுமா அப்பா. இன்றைக்கு நிக்கிறது போல என்றைக்குமே அப்பாவின் பாதத்துல நிக்கணும் அப்பா. அப்பாவின் பாதத்திலே இருந்து முழங்கால் படியிட்டு எபிக்கிற பிள்ளைகளாக மாறணும் அப்பா. அப்பா தகப்பனே அப்பா. அப்பா இந்த தேசத்துல இருக்கிற தகப்பனை இப்படியான மனிதர்கள் மத்தியிலே அப்பா இந்த பிள்ளைகள் ஊடாக இந்த மனிதர்கள் ரட்சிப்புகள் கொண்டு வர முடியும் அப்பா. தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அப்பா. என் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளிலேயும் அப்பாவின் அபிஷேகங்கள் இறங்கணும் அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை சுமக்க புத்தகம் தூக்குற கைகள்லே அப்பா அப்பாவின் பைபிள் தூக்கணும் அப்பா. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பாவின் வார்த்தையை தூக்கணும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே கர்த்தாவே அப்பா அப்பா உங்கள் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோட இருக்கட்டும் அப்பா. தகப்பனே உலகம் எங்குமே இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளோடும் அப்பாவின் கரம் இருக்கட்டும் அப்பா. தகப்பனே வாலிப பிள்ளைகள் அடுத்த கட்டம் அப்பா எங்களுக்கு நாங்கள் இல்லாத காலத்திலே அவர்கள் அப்பா இந்த நாட்டை கட்டி அப்பாவின் ரட்சிப்பை சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா பிள்ளைகளை தாய் தந்தையர்கள் சரியான முறையிலே வழிநடத்த கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் என் தந்தையின் பைபிளை தூக்கி கொண்டு தகப்பனே எங்களுக்கு ஏசப்பா இருக்கிறத அப்பா அதை கோஷமிட செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா இன்று ஆர்ப்பாட்டத்திலே கொந்தளிக்கிறது போல அப்பாவின் வார்த்தைகளை சுமந்து கொந்தளிக்க வேணும் அப்பா. தகப்பனே என் இருதயம் அதில் இருந்த அப்பா அவை கூப்பிட்டு கொண்டே இருந்ததப்பா. என் தந்தை அப்பா நீங்கள் அறிகின்ற தேவனப்பா. மனிதன் முகத்தை பார்ப்பான் ஆனா நீங்கள் இருதயத்தை பார்க்கிறேன் தகப்பனப்பா. என் தேவனப்பா இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அப்பாவின் அபிஷேகங்கள் இறங்கட்டுக்கும் அப்பா. தகப்பனே அப்பா ஒவ்வொரு ஃபேமிலியாக குடும்பமாக எந்த முட்கள்ல இருந்தாலும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் முழங்கால் போட்டு எபிக்கிற அபிஷேகம் அக்கினி இறங்கட்டுக்கும் அப்பா. பிள்ளைகள் மீது இறங்கட்டுக்கும் அப்பா. தகப்பனே அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் தானப்பா உலகத்திலேயே பலமானவர்கள் அப்பா. அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அப்பா. அவர்களோடு நீங்கள் இடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் கைகளை பிடித்து நடத்துங்கப்பா. என் தந்தையப்பா பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அனைத்து பிள்ளைகளையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே அப்பா. தகப்பனே இதுல யோபிக்கிறோம் ஒவ்வொரு சகோதரர்களையும் அப்பா உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களின் பிள்ளைகள் அவர்களின் குடும்பங்கள் அவர்கள் என்னென்ன பலவீனங்களோட இருக்கிறார்களோ அப்பா அனைத்தையும் அப்பா என் தகப்பன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யாவையும் அப்பா தகப்பனே அவர்களுக்கு அவளை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா.
ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க ஆயுஷை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரே நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பரே, இந்த வானொலி அப்பா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சங்கமம் வானொலி இன்னும் அப்பா ஓங்கி வளரட்டுக்கும் அப்பா. தகப்பனே அப்பா, ஃபேமிலியே உங்களோட சத்த கோட்டைகளால ஒப்பு கொட்டுக்கிறேன் அப்பா. அப்பா, பிள்ளைகளை ஒப்பு கொட்டுக்கிறேன். என்னை வரையும் அப்பா உங்களோட பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் கரத்தை பிடிச்சு நடத்துங்கப்பா. அப்பா தகப்பனே, அப்பா நீங்கள் சகல விண்ணப்பத்தை அப்பாவின் பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன் அப்பா. நீங்க விண்ணப்பத்திற்கு பதில் தந்ததற்காக நன்றி அப்பா. நீங்கள் விண்ணப்பங்களை கேட்டதற்காக நன்றி அப்பா. என் தந்தை அப்பா உண்மை உள்ளவரப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். தந்தை யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. என் தகப்பனப்பா நீங்கள் அப்பா. அப்பா, உலகம் முழுவதும் அப்பா பிள்ளைகளை மீண்டும் வாலிப பிள்ளைகளை அப்பா இந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளை கனிஷ்டா ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் சுமதி பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் வாலிபர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பெற்றாரை இந்த நாட்களிலே இந்த வாலிப பிள்ளைகள் பெற்றாரையும் ஆசிரியர்களையும் கனம் பண்ணக்கூடியதாய் அங்கு அவர்களுடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு அது ஒரு முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பெற்றாரை கண்ணீர் வடிக்க விடாதபடி இந்த வாலிப பிள்ளைகள் காக்கப்பட உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே ஏசப்பா காலவேலிருந்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே ஏசப்பா இந்த வேலையில கர்த்தாவே ஒரு குடும்ப பிள்ளைகளா இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கும் மகாபிரஸ்வாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதே ஏசப்பா தகப்பனே ஆவியானவரே இந்த சங்கம வானொலிக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. தகப்பனே இதோ ஆண்டவரே இந்த வானொலியை கொடுத்து ஆண்டவரே உலகம் தேவராஜ்யத்தை சுவிசேஷத்தை கொண்டு செல்ல கர்த்தாவே நீங்க பாராட்டின மகாபிரசாதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நடத்துகிறதான ஆண்டவரே ஊழியர்களுக்காய் அவருடைய மனை பிள்ளைகளுக்காய் உடனூழியர்களுக்காய் ஆண்டவரே கர்த்தாவை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர்களுக்காய் கர்த்தாவே ஆவியானவரை யாவருக்கும் முன்பு ஜெபிக்கிற ஆண்டவரை இது பணியாய் செய்கிற ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நேர காலத்தை பார்ப்பது ஆண்டவரே உங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுது. அவை இரட்டிப்பாக நீங்க திருப்பி தவிர கர்த்தராக இதோ தகப்பனே ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய வாலிப பிள்ளைகளை சமூகத்துக்கு கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே வாலிபன் தேவனுடைய வார்த்தையின் படி எழுதியிருக்கிறாங்க ஆண்டவரே. இதோ கர்த்தாவே ஆண்டவரே 10 கற்பனை 9ஆம் கற்பனை ஆண்டவரே தப்பா ஆவியானவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எங்களுக்கு சொல்லப்பட்ட தாயும் தந்தை நலம் ஆண்டவரே ஏசப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஆவியானவரே ஆண்டவரே தாயை ஆசிரியரை வடம் பண்ண ஆண்டவரே என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அநேக பாதித்த பிள்ளைகள் அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவரை கேள்வி ஆண்டவரை ஏசப்பா ஒரு ஆண்டவரை பெற்றோருக்கும் சரி ஆசிரியருக்கும் சரி ஆண்டவரை ஏசப்பா புத்தி சொல்ல முடியாத படி ஆண்டவரே சத்துவானவன் பிள்ளைகளுக்கு கோபத்தின் ஆசிரியர் ஆண்டவரை கீழ்படியாமே வைத்து ஆண்டவரை உருவாக்குவோம் ஆண்டவரை பிரியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை தகப்பனே. ஆண்டவரை ஒவ்வொரு வாழ்க்கை பிள்ளைகளோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை இடைப்படும்படியாக சொல்லிக்கிற ஆண்டவரே. தகப்பனே கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம். என் மகனே என் மகளே என் புத்தியை கேள் ஆவியானவரே இந்த வார்த்தையின் படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கீழ்படி ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே உங்களுடைய ஞானத்துல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நடக்க உங்களுக்கு பயப்படும் பயத்துல நடக்க கத்தாவே உதவி செய்யப்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கீழ்படியட்டும் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழ்படியட்டும் தப்பா. அநேக பெற்றோர்கள் இந்த நாட்டில் கண்ணீர் விடுகிறார்கள் ஆண்டவரை என் பிள்ளை கீழ்படிய மாட்டேங்குது எது புத்தி சொல்ல எங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னு கேட்டா அவர்கள் தவறான முடிவு எடுத்துடுறாங்க புத்தி சொன்னானே
ஆண்டவரே, அந்த ஒரு காரியத்தை வைத்து பிளாக்மெயில் பண்ணி கொண்டு இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே ஏசப்பா புத்தி சொல்ல முடியாதபடி செய்து கொண்டு ஆண்டவரே ஏசப்பா உங்க கருத்து ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஆவியானவரே ஒவ்வொரு செய்தியும் கர்த்தாவே ஆண்டவரே ஆவியானவரே புத்தியை கேட்டு செவியை ஞானத்துக்கு திருப்ப கர்த்தாவே செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த விண்ணப்பத்தை ஒப்பு ஜெபிக்கிறேன் உங்களை ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஆல்பம் சிசிலியாமாவை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா, நீங்கள் எங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்க போற ஜெபத்தை கேட்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமது கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. அப்பா பிதாவே, உமக்கு இறங்கி கேட்கிறோம் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இளம் பிள்ளைகள், பொன் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் தகப்பனே, தாய் தகப்பனுக்கு ஆண்டவரே பணிந்து நடக்க அவர்களுக்கு கிருபை செய்தலும் தகப்பனே. உமது கிருபை அவர்களுக்கு போதும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உமது கிருபை அவர்களுக்கு போதும் தகப்பனே. இயேசப்பா, அவர்களை உமது கரங்களில் வைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் இந்த நேரமும் உமது கிருபியை ஆண்டவர் இயேசப்பா உமது பைபுகளை தூக்கி எல்லா இடமும் பரப்ப செய்தலும் தகப்பனே. அப்பா பிதாவே, தகப்பன் தாய்களுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க செய்தலும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களை ஒருபோதும் வலிவி போக விடாதே தகப்பனே. உமது பிள்ளைகள் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்க தடுமாறி போனாலும் நீர் கைவிடாம கைதூக்கும் தெய்வமே, அவர்களை கைவிடாதே தகப்பனே. அப்பா பிதாவே, நாட்டிலே இவ்வளவு பிரச்சனைகள் எழும்பிக்கொண்டே இருக்கின்றது தகப்பனே. இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வருகிறது சாத்தான் கொண்டு போறான் என்று தெரியாமல் இருக்கிறது தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேலே உமது கரங்கள் இருப்பதாக. அப்பா தகப்பனே, உமது கரங்கள் இருப்பதாக. உமது இரத்த தண்ணீர் அவர்கள் மேலே தெளியும் தகப்பனே. அப்பா உமது சொற்களை அவர்கள் எந்த நேரமும் வாசிக்கவும், உமது வசனத்தை சொல்லவும், அப்பா ஆர்ப்பரிக்கவும், ஒவ்வொரு வீடு வீடாக சென்று உமது வசனத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பன். அப்பா பிதாவே, மற்றவர்களையும் உமது கரங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு வழி செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, தாய் தகப்பன் அவர்கள் மனம் கலங்காமல் இருக்கிறதுக்கு வழி செய்ய அந்த பிள்ளைகள் ஒரு எடுத்துக்காட்டாக நடக்க செய்தலும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது கரங்களை கட்டிப்பிடித்து கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை நீங்கள் ஒருபோதும் வீணாக்க மாட்டீர்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. ஈசப்பா, இந்த பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஒருபோதும் வலிவி போக விடாதே என் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த கூடாத நடத்திகளுக்கு போகாதபடியும் எங்கெங்க போனாலும் அவர்களை நீரே தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை அவர்களுக்கு காட்டும் தகப்பனே. அப்போது அவர்கள் விழிப்படைந்து உமது வசனத்தை உச்சரிக்க அவர்களுக்கு செய்யும். இசப்பா, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த சங்கம வானொலிக்காக வருகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இதில் ஜபிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஈசப்பா, உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த நாளை கொண்டாடினவர்கள் சகோதரனுக்காக மன்றாடுகிறோம் தகப்பனே. அவற்றின் நாட்களை கூட்டி கொடுத்து அவர்களை நல்ல ஒரு மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர் மற்றவர்களுக்கு இந்த ஜெபிக்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, அவர் இன்றைக்கும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு நன்றி அப்பா. இயேசப்பா, லேசியா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, அவரும் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருந்து இந்த சங்கமவாணி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவேகனா சிஸ்டரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த சங்கமானில் வாசிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இயேசப்பா, எனக்கு வல்லமே ஜெபிக்க தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா.
அன்பான தகப்பனே உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் அம்மா. உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேசத்திலே இந்த விக்கிர ஆராதனைகள் இருக்கிறபடியால் அந்த அசுத்தங்கள் எங்கள் வாலிப ஜோதி கிரியை நடப்பிக்காதபடி கர்த்ததாமே காக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. இன்றைக்கு உரிய நாள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய நாளாக நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்தப்படுகிறதை உம்முடைய கண்கள் காதுகள் கேட்கிறது ஏசப்பா. தகப்பனே, ஒவ்வொரு தாய்மாரும் தகப்பன்மாரும் ஜெபித்த ஜெபங்களை நீங்க காண்கிறீங்க, கேட்கிறீங்களப்பா. பிள்ளைகளுக்காக ஏங்கி தவித்து ஆண்டவரே, அவர்கள் நல்ல பாதையிலே நல்ல வெளிச்சத்திலே காண வேண்டும், நடக்க வேண்டும் என்று சொல்லி இருளிலே நடந்து வெளிச்சத்தை காண கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக பெற்றோராகிய நாங்கள் ஆண்டவரே மனம் உருகி மனம் ஆண்டவரே உடைந்து ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறதை உம்முடைய கண்கள் காண்கிறதப்பா. தகப்பனே, வருங்கால சந்ததிகளப்பா தகப்பனே, கர்த்தாவே, உலகத்தை இருள் மூடிக்கொண்டே போறதப்பா. தகப்பனே, இந்த இருளில் இருந்து பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தகப்பன் நீங்க ஒருவர் தான் ராஜா. ஆண்டவரே, பிரித்தெடுக்க வல்லவர் நீங்களப்பா. இயேசுவே, எங்களை அப்படியாக பிரித்தெடுத்தீங்கள் ராஜா. தகப்பனே, கர்த்தாவே, 1000 தலைமுறைக்கு ஆண்டவரே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிற தெய்வமே ஏசப்பா, இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய ஆசீர்வாதத்தை தங்க பண்ணுகிற தெய்வம் அப்பா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் 1000 தலைமுறை என்று சொல்லி அருமையான ஒரு வாக்கு தத்தம் அப்பா. இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு சந்ததியான பிள்ளைகளும் சுடர் ஒளியாக ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. ஏசப்பா, எங்களுடைய இலங்கை தேசத்தை கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் அறியத்தக்கதாக நடக்கிற காரியங்கள் அப்பா, அறிய முடியாத ஆண்டவரே, கேட்காமல் இருக்கிற காரியங்கள் அநேகம் ஆண்டவரே அப்பா. இலங்கை தேசத்திலே மட்டுமல்ல ராஜா, இந்தியாவிலேயோ ஆண்டவரே, இந்த ஆசியாவிலேயோ ஐரோப்பாவிலேயோ அமெரிக்காவிலேயோ ஆண்டவரே, எப்படியாக எத்தனையோ காரியங்கள் நடக்கிறதப்பா. நாங்கள் ஒரு சிலவற்றை கேட்கிறோம், அறிகிறோம், வேதனைப்படுகிறோம், துன்பப்படுகிறோம் அப்பா, கலங்குகிறோம் ஆண்டவரே. தேவனே, ஆண்டவரே, இந்த நாட்களிலே ராஜா அப்பா, இலங்கையிலே மட்டுமல்ல ராஜா, இந்த ஐரோப்பா தேசங்கள், இந்தியா, அமெரிக்கா, எல்லா கண்டங்களிலும் ஆண்டவரே இந்த விக்கிரகங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அதிகமாக பெருகி கொண்டு போய்விட்டது இயேசுவே. நீர் அருவருக்கத்தக்க காரியம்தான் பெருகிறதப்பா. தகப்பனே, நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் ஆண்டவரே, நீர் எல்லாவற்ற வெண்கலங்களையும் ஆண்டவரே பால்காலின் காரியங்களை சுட்டரித்து ஆண்டவரே வெட்டி புதைத்து ஆண்டவரே கர்த்தரே தெய்வம் என்றும் ஆண்டவரே ஏகோவா என்றும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உச்சரித்த தெய்வம், பலுகி பெருக பண்ணின தெய்வம். அதற்காக உம்முடைய ஊழியர்களை பரிசுத்தவான்களை எழுப்பினீரே ராஜா, பேசினீரே அப்பா. ஆண்டவரே, ராஜாக்களை எழுப்பினீரே அப்பா. தகப்பனே, இந்த நாட்களிலே இந்த தேசங்களிலே இந்த கண்டங்களிலே ஆண்டவரே அப்பா அப்படியாக நீர் எழுப்ப வேண்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் எழுப்பி இவர்களை அழிக்கத்தக்க காரியங்களை அழிக்கத்தக்க ஆண்டவரே அருவருக்கத்தக்க காரியங்களை ஆண்டவரே வெட்டி புதைக்க உம்மால் மட்டும் முடியும் ஆண்டவரே. என் நீர் சேனைகளின் கர்த்தர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்த தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. உமக்கு அதிகாரம் உண்டு ராஜா. இதனாலே பரம்பரை பாவ சாபங்களாய் மாறாதபடி ஆண்டவரே 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு விசாரிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இப்படியான காரியங்களை விட்டு 1000 தலைமுறைக்கு நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு நீர் ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம் அல்லவோ.
தகப்பனே ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவாக மாற வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் செய்ததை ஆண்டவரே இன்றைக்கு நீர் அதை உணர்த்தும்படியாகவும், ஆண்டவரே சபைகள், ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அதை உணரும்படியாகவும், ஆண்டவரே அதை உணர்ந்து அதுக்காக ஜெபித்து வெற்றி பெற்று கிராமங்கள், நாடுகள், ஆண்டவரே பட்டணங்கள், அரசாங்கங்கள், அமைச்சர்கள், நீதிமான்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியையும் கொடுத்து ராஜா சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற ஜனங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பாகால்களின் ஆண்டவரே ஆராதனைகள் வேண்டாம் தேசங்களுக்கு, அது சாபத்தின் மேல் சாபமாய் மாறும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே விக்கிரக ஆராதனையானது ஆண்டவரே உலகம் எங்கும் பரவி வருகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்களும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆராதனைகளும், ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு பணங்களை செலவழிக்கிறார்கள், நேரத்தை செலவழிக்கிறார்கள் அப்பா. இயேசுவே, அதை கர்த்தாவே நிர்மூலமாக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. இதனால் வருகிற பிள்ளைகள், வரப்போற பிள்ளைகள், சந்ததிகள் சாபத்திலே சாபமாய் மாறுகிறார்களே. அதுகளுக்கு வருகிற ஆண்டவரே ஆபத்துக்கள், மரணங்கள், அல்லோலங்கள், வேதனைகள், துன்பங்கள், மன மடிவுகள் எல்லாம் அதிகரித்து கொண்டு வருகிறது ராஜா. எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறதப்பா ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்த காலங்களிலே இப்படியான ஒரு காரியங்கள் நடந்ததே இல்லை இயேசுவே. எவ்வளவு அன்போடும் பண்போடும் உண்மையோடும் தாழ்மையோடும் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து வந்தோமே தேவா. இன்றைக்கு ஆண்டவரே ராஜா நடக்கிற காரியங்களையும் கேட்கப்படுகிற காரியங்களும் ஆண்டவரே இப்படியா என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி நிற்கிற நேரமாக உள்ளதே ராஜா. ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே, ஒரு விசை இந்த தேசங்களையும் கண்டங்களையும் இந்த அரசாங்கங்களையும் இந்த அதிபர்மார்களையும் இந்த ராஜாக்களையும் ஆண்டவரே நீர் ஒரு விசை ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து இவர்களுடைய கண்களிலே இருக்கிறதான அந்த செதில்கள் யாவும் கொட்டப்படட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே சவுலினுடைய கண்களிலே இருந்த ஆண்டவரே அம்பா அந்த செதில்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே அதை கர்த்தாவே அந்த செதில்களை ஆண்டவரே கழுவி கர்த்தாவே அதை இல்லாமல் ஆக்கினீர். அதே போல ராஜா பவுல் உண்மையாகவே உம்மை தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்தை நீர் பல்கி பெருக பண்ணினது போல இந்த ராஜாக்கள், இந்த அதிகாரிகள் ஆண்டவரே, இந்த அரசாங்கங்கள், இந்த ஐயர்மார்கள் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ சுவாமிமார்களுடைய கண்களிலே இருக்கிறதான இந்த செதில்கள் யாவும் ஆண்டவரே கர்த்தாவே களைந்து அப்புறப்படுத்தி இவர்களுடைய கண்களிலே ஆண்டவரே ஒரு அப்பா ஒரு சதையான இருதயங்களை கொடுத்து, ஒரு ஞானத்தை கொடுத்து, ஒரு விழிப்பை கொடுத்து, ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, சத்தியத்தை சத்தியமாக மேய்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே அப்பா நீர் சவுலை தேடி சென்றீரப்பா, ஒரு பவுலாக மாற்றினீர் ஆண்டவரே. இன்றைக்கும் எத்தனையோ சவுல்கள் ஆண்டவரே அப்பா இலங்கை தேசத்தை மட்டுமல்ல எத்தனையோ தேசங்களை ஆட்டி படைத்து ஆண்டவரே கர்த்தாவை உருவி எடுத்துக்கொள்ளத்தக்கதான எத்தனையோ விதமான காரியங்கள் அப்பா. தகப்பனே நீர் ஒரு விசை சவுலை தேடி சென்றது போல எல்லாருடைய அதிகாரிகளுடைய கண்களிலும் ஆண்டவரே இருக்கிறதான செல்களை எடுத்து ஆண்டவரே ஒரு வெளிச்சத்திலே ஒரு ஆண்டவரை பேசுகிற தெய்வத்திலே அற்புதம் அடையாளங்கள் செய்கிற தெய்வத்திலே ஆண்டவரே பாவ சாபங்கள் கட்டுகள் ஆண்டவரே கர்த்தாவை அறியாமையினாலே செய்யப்படுகிற காரியங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெறுகிற இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிக்கை செய்து இந்த தேசங்களும் பட்டணங்களும் விடுதலை பெற்று ஆண்டவரை வெற்றி கொடி பிடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. விசுவாசத்தோடு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி கேட்கிறோம் ஆண்டவரே. பரிந்து பேசுகிறோம் ஆண்டவரே. சமாதான பிரபுவாகிய கர்த்தாவே நீர் இந்த தேசங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆண்டவரை ஒரு விடுதலையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை நீர் கர்த்தாவை சந்தித்து வழிநடத்தி காக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் பெரியவர் அப்பா, நீர் நல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் அப்பா. உம்முடைய பாதத்திலே ராஜா இந்த தேசங்களையும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளையும் வருங்கால சந்ததிகளையும் ஆண்டவரே அப்பா பெற்றோரையும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களிலே நாங்கள் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து
கொடுத்து ஆண்டவரை எங்களையும் ஒப்பு கொடுத்து, எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து தேவன் தாமே பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களை மாசி ஆமேன். இந்த நாள் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் இந்த நாட்களிலே இந்த வாலிப யுவதிகளுக்குள்ளே தோல்வியை சந்திக்க முடியாமல் நாங்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் தங்களுடைய காரியங்களை மரண வழியிலே நடந்து கொண்டு போகிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய மனநிலைமைகள் மாற்றப்பட வேணும். தோல்விகளை எதிர்த்து அங்கு போராடி ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அவர்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பம் கிருபையின் இந்த பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. என் தேவனே உங்களுக்கு மறைவாக ஒன்றும் இல்லை அப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடிச்சிட்டீங்களே ராஜாவே. அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருக்கீங்களப்பா பிதா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான வல்லமையை கொடுத்திருக்கிறீங்களே இயேசு ராஜாவே. தேவனே பிதாவே, புத்திர சுவீகார வல்லமையை கொடுத்திருக்கிறீங்களப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் அப்பா பிதாவே. சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தவரே நன்றி அப்பா பிதாவே. வானத்திலும் பூமியிலும் அப்பா சகல அதிகாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீங்களே ராஜாவே. என் தேவனே அப்பா பிதாவே, என் தேவனே பொறுப்படுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. என் தேவனே இலங்கை தேசத்தில் உள்ள தேவனே பிதாவே, ஒவ்வொரு ஊழியக்கார விசுவாசிகளை பொறுப்படும் அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளுக்கு உரிய அந்த மரணத்தை நீங்கள் காண்கிறீர்கள் அப்பா பிதாவே. நீதிமொழி 24ஆம் அதிகாரம் 11-12 சொல்றீங்களப்பா பிதாவே. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் அப்பா பிதாவே. கொலை உண்ண போறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை நான் அறியறேன் சொன்னால் உடைய இருதயத்தை பார்க்கிறவன் காலம் கொண்டு எழுதியிருக்கிறீங்களப்பா பிதாவே. ஒவ்வொரு ஊழியக்காரரும் அப்பா, ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்பா பிதாவே. ஓ தேவனே பிதாவே, இந்த மக்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவித்து தேவனே பிதாவே. இந்த பிள்ளைகளை மரணத்தின் பிடியிருந்து விடுதலை செய்தவனை கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. திருடையும் கொள்ளையும் அள்ளிக்கேம் வர்ற ஆவியல் தேவனே பிதாவே. இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறவனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால். சமீபத்துக்கு மாத்திரமில்லையா, தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை அனுப்பினவனே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்களப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளை கொண்டிருக்கிறதவனே பொல்லாத பிசாத கிரிகள், திருடையும் கொள்ளையும் அள்ளிக்கேம் வர்ற ஆவியல் இந்த பிள்ளைகளை வெளியே கண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே. எல்லா போதை வஸ்துகள் ஆவியல் வெளியேறுவதாக விபச்சார வேஷத்து ஆவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியே அடிமத்தில் ஆவியல் வெளியே நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த பிள்ளைகள் மீது தணிக்கிறப்பா பிதாவே. இவள் எங்க இருந்தால் இவளை விடுதலை செய்வதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தை அனுப்பி நீங்கள் விடுதலை செய்வதற்காக நன்றி இயேசு ராஜாவே. மகா தீவிரமாய் என்னுடைய வார்த்தை அனுப்பி விடுதலை செய்ய என்று நீங்க சொன்னதுக்காக நன்றி இயேசு ராஜா. நன்றி அப்பா பிதாவே. இலங்கை உள்ள ஊழியக்காரர் விசுவாசிகள் புறப்பட்டு போயப்பா இந்த இலங்கை மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. தேவனே எல்லாருக்கும் கொடுத்த கடமை ராஜாவே. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒருவனும் வீட்டிலே சும்மா இருக்க முடியாது இயேசு ராஜாவே. அபிஷேகம் பெற்ற ஒருவனும் வீட்டிலே சும்மா இருக்க முடியாது இயேசு ராஜாவே. எவ்வளவு மக்கள் ஞானஸ்தானத்தை பெற்று தேவனே பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறார். சொன்னார் 3ஆம் அதிகாரத்திலே 1-3 சொன்னாரப்பா பிதாவே. தேவனே இந்த ஊழியக்காரர் இந்த விசுவாசிகளை பொறுப்படுங்களப்பா. மாம்ச சிந்தியல் கிரிகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உலக கிரிகள் வெளியேறுவதாக கிறிஸ்துவின் நாமத்தால். உங்களுடைய கிரிகள் இறங்குவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா. உங்களுடைய கல்வாரி அன்பு தேவனே ஆரம்பிக்கிறதுக்கு விசுவாசிகள் இருந்து ராஜாவே தேவன். இந்த கடைசி நாட்களே தேவனே பிதாவே தூங்கி கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க ராஜாவே. தேவனே அந்த தேவனே சிம்சோன் தேவனே அந்த தெளிவான மடியில தூங்கி அபிஷேகத்தோடு அவனுக்கு நடந்த காரியத்தை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதாவே. எலியா தேவனே சூரச்சடி கீழே போய் தூங்கினப்பா பிதாவே. அவருடைய காரியத்தை பார்க்கிறீங்களப்பா பிதாவே. இயேசு ராஜாவே. லூக்கா 22ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே சீசரப்பா பிதாவே அவர் துக்கத்தோடு தூங்கி கொண்டிருந்த பார்த்தீங்களப்பா பிதாவே. அதுபோல் இந்த நாட்களில் கிறிஸ்தவனும் விசுவாசியும் சீசனும் நீங்க பார்க்கிறீங்களே ராஜாவே தேவனே பிதாவே. செய்யுங்கப்பா பிதாவே.
சகல அதிகாரம் வல்லமை கொடுத்தீங்களப்பா பிதாவே. ராஜாக்களும் ஆச்சரியமான தேவனை வறுமையை கொடுத்தீங்களப்பா பிதாவே. ஸ்தானாதிபதியான தேவனை வல்லமையை கொடுத்தீங்களப்பா. எடுத்து பயன்படுத்த கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. கிருபை செய்யுங்க ஆவியானவரே தேவனை பிதாவே. யாவையும் செய்து முடிச்சுட்டீங்களப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் எழுப்புங்களப்பா பிதாவே. அப்போஸ்தலர்கள் எழுப்புங்களப்பா. தேசத்தை அசைக்கிறவர்களை எழுப்புங்களப்பா பிதாவே. திறப்பின் வாசல்ல உண்மையாக நின்று உமக்கு ஜெபிக்கிற எழுப்புங்களை ராஜா தேவனே பிதாவே. நீங்கள் அப்படி இந்த கடைசி நாட்களிலே செய்யப்போவதற்காக நன்றி அப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. எசாயா 59:22 சொல்லப்பா பிதாவே. ஆசீர்வாதத்தை நிரப்புங்கப்பா பிதாவே. ராஜாவே அப்படியாக எழுப்புங்கப்பா பிதாவே. ராஜாவே ராஜாவே எல்லா வியாபார செலவுகளை போட்டு நாமத்தினாலே நன்றி ராஜாவே. நீங்க சரிக்கட்டும் ராஜா கடைசி நாட்களப்பா. கடைசி நிமிஷத்திலே அப்பா பிதாவே. மக்கள் அழிந்து போறதை பார்த்து கொண்டு தேவனே பிதாவே. ராஜா நீங்கள் அப்படி செய்ய போறதுக்கா நன்றி ராஜா. ஜபத்தை கேட்டீங்க பதில் தந்ததுக்கா நன்றி ராஜா. நன்றி அப்பா பிதாவே. சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியும் அப்பா பிதாவே. இங்கிருந்து கடந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா பிதாவே. யோசுவா 21:45 சொன்னது போல் நீங்கள் நன்றி. அது சீக்கிரமாக தேவனே பிதாவே. நீங்கள் இதற்கு பால் கொடுக்க போறதுக்கா நன்றி. தேசங்களை நீங்கள் சொத்து கொண்டிருப்பதற்கா நன்றி அப்பா பிதாவே. மக்களும் அசைங்கப்பா பிதாவே. நீங்க சொல்லாகும் நீங்க கட்டளை நிற்கும் தேவனே பிதாவே. நன்றி ராஜா. செய்ய ஆசீர்வதிமையா ஈடுபட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அனைத்துங்களப்பா பிதாவே. ஒவ்வொருவரையும் அபிஷேகிங்கப்பா பிதாவே. அனைத்துங்களையா இயேசு ராஜா. 12:11 சொன்னீங்களப்பா. ஆவியிலே அனல் பிதாவே. ஆவியை அவித்து போனாலபடி ஆவியை சுத்தப்படுத்தாதபடி ஆவியை அனல் இருக்க உங்களுடைய அக்கினி எந்த கொசு நாள் இறங்க போல் நாமத்தால் நன்றி அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே சோஸ்திரம். பேசுவன் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. இந்த வாலிப பிள்ளைகளுடைய பொல்லாப்பை கர்த்தர் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஆவியாத்ம சரீரங்கள் இந்த கூடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆவியாத்ம சரீரத்தை கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பேராக குடும்பமாக ஆண்டவரே, வாழ்வு பிள்ளைகள் சிறுவர் ஆண்டவர் பெரியோர் எல்லாரும் நம்முடைய கரத்துல தேவ சமூகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தினாலே மூடிக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து சுவைக்கிறேனையா. ஜெஸ்லியா குடும்பத்தையும் சந்ததியும் மூடிக்கொள்ளும்படியாக உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து சுவைக்கிறேனையா. ஆண்டவரே, ஆண்டவரே, வானொலியில கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற ஒவ்வொரு நேரக்காகவும் சமூகத்தில் நான் செபிக்கிறேன். தேவையில் சந்திக்கப்படட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய வாலிபர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் நான் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். நேற்றைய தினத்திலும் பெரிய ஒரு துயரமான நிகழ்ச்சி ஆண்டவர் எங்களோட தேசத்துல இப்ப கொடுமைக்கு மேல கொடுமை ஆண்டவரை அப்பா நின்று எங்களோட வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை கொடுமைக்குள்ளாக விபச்சாரத்துக்குள்ளாக பேசித்தனத்துக்குள்ளாக ஆண்டவரே அபாத்திரமாய் ஆண்டவரே
இவர்கள் எல்லாம் ஆண்டவர் தேசத்தின் வாலிப பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற பொல்லாங்களுடைய கிரைகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்த தேசத்தை விட்டு துரத்தி அப்புறப்படுத்தி சுவைக்கிறேன் துட்டத்துக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியூர் உனக்கு அதிகாரம் இல்லை. அந்த வாலிபர்கள் அந்த தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே நீ அவர்கள் மேல் அதிகாரம் கொள்ள முடியாது. என் தேவனுடைய கரம் அவர்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து சுவைக்கிறேன். இதெல்லாம் மனுஷருக்கு இலங்கை ஸ்கூல்கள்ல ஆண்டவரே தனிப்பட்ட ரீதியில தனியா இருக்கிறவர்களுக்கு தனியா இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு படிக்கிறவர்களோ படிக்காதவர்களோ வேலை செய்வதற்கு எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் எப்படி ஒரு கொடுமை நடக்காதபடி என் தேவனுடைய கரம் அவர்களை வழி நடத்தி மூடும்படியாக கொடுத்து சொல்லிக்கிறேன் ஐயா. ஆண்டவரை பொல்லாங்கன் வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவரை கை வைக்காதபடி என் தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவன் எப்போதும் போக்குல வரத்துல இருக்கிற இடங்கள்ல படிக்கிற இடங்கள்ல வேலை செய்யற இடங்கள்ல எல்லாவற்றிலும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளும்படி கட்டுக்குள்ள விருதா நீ காக்காவிட்ட நாங்க காவல் அளிக்கிறதா நீங்க காத்துக்கொள்ளுங்க. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு விபரீதம் நடக்கக்கூடாது, மரணங்கள் சந்திக்க கூடாது. வாலிப பிள்ளைகள் சத்ருவானவர்களுக்கு தெரியும் இது கடைசி காலம். வாலிபர்களை தேவன் அவர்களை தேவன் கண்டெடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி சத்ருவானவன் இந்த வாலிப பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக, அவனுடைய சிந்தைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் வாய்க்காதே போவதாக சொல்லிக்கிறேன். ஆண்டவர் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள என் தேவன் ஒரு பரிசுத்தத்தை கட்டளை இடுவீராக, ஒரு தேவ பயத்தை கட்டளை இடுவீராக. ஆவியானவரே இவர்களுக்கு எல்லாம் ஒரு தேவ ஞானம் உண்டாகுவதாக, தேவ கிருபை உண்டாகுவதாக. என் தேவன் நேர் இவர்களை உமக்கென்று தெரிந்து கொண்டபடியினாலே உம்முடைய வார்த்தையினாலே இவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய கையில் உள்ள அம்புகளாய் மாற்றி போடுவீராக. பல்லவான் கைகளை இல்ல, பலவான் கைகளை அல்ல, பல்லவான்களை மேற்கொள்கிற அம்பு மாயுதம் பயன்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஊழியக்காரர் வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியம் செய்யற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். விசுவாச குடும்பங்களுக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இனி இப்படி இருக்கு நாங்க காணக்கூடாது. இப்படி ஒரு மன ஆண்டவர் உடைவான காரியங்களை நாங்க பார்க்க கூடாது. ஆண்டவர் கொட்டியவன்கள் கொட்டிய மிருக ஜாதிகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. தண்டனை தீர்ப்பு அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஆண்டவரை அவர்களை மனத்தில் நீர் ஆண்டவரே அப்பா சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறவர் ஆண்டவரை இப்படி ஒரு கொடுமை நடக்கிற போது என் தேவன் நீர் அவர்களை சந்திக்கும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நீர் சந்திப்பீராக, நீர் சந்திப்பீராக வாலிப பிள்ளைகளை இப்படி செய்யாது ஆண்டவரை இப்படி கொடுமைக்குள்ள துஷ்பிரவம் செய்யாதபடி என் தேவன் என் தேசத்துல நான் இனிமேல் இந்த இப்படியான கொடுமையெல்லாம் கொடுமை திகிலெல்லாம் தூரமாக்கப்படுவதாக விட்டு இப்படியான கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவரை விலகி ஓடுவார்களாக. என் தேசத்தை விட்டு இப்படி கொடுமையான பயங்கரமான காரியம் ஆண்டவரை இந்த படங்களை பார்த்து கஞ்சாவை குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு போதை பொருளை உண்டுட்டு அவங்களுக்கு யாருன்றே தெரியாத மனுஷர், அது ஒரு மனுஷி ஆவி, அது ஒரு மிருகஜீவனின் ஆவி, ஒரு பொல்லாத மிருகத்துக்குத்தான் அதுக்கு தெரியாத அறிவு இல்லை. இப்படி நாங்க செய்யக்கூடாது. மிருக ஜீவனின் ஆவி இந்த மனுஷர்களை ஆட்கொள்ளாதபடி நீ இயேசுவின் நாமத்தினாலே என் இயேசுவின் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், மூடுகிறேன். என் தேவனுடைய பரிசுத்த வசனத்தால் வார்த்தையினால் என் தேவனுடைய பிரசன்னத்தால் வாலிபர்கள் எல்லாம் மூடுகிறேன். வாலிப சந்ததி வாலிப பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்களாக. எல்லா விஷயிலும் எல்லா திசையிலும் எல்லா இடத்திலும் வீட்டுல குடும்பங்கள்ல போக்குல வரத்துல எல்லாத்திலும் பாதுகாப்புல கரம் என் தேவனுடைய கரமா இருந்து பாதுகாக்கும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் தேசத்தின் வாலிபர்களுக்கு இறங்கும். என் தேவாவியானவரே என் வாலிபர்களுக்கு இறங்கும். என் தேவாவியானவரே இது கடைசி காலமா இருக்கிறபடினாலே அவர்கள் நிலவு பின்மாறி ஊற்றி அழிவுக்குள்ள நடக்காதபடி இவர்கள் அழிந்து போகாதபடி ஆண்டவரே இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி நடந்தது நாளைக்கு எங்கள் சந்ததிகளுக்கு நடக்கவே அப்படி நடக்காதபடி என் தேசத்தின் வாலிபர்கள் ஆண்டவரே தீயலுக்கு தூரமாகட்டும், கொடுமைக்கு தூரமாகட்டும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக முடிய பாதுகாத்துக் கொள்ளும். என் தேவாவியானவர் இரக்கம் செய்யும். என் அப்பாவை இரக்கம் செய்யும். இனிமேலுக்கு நடக்க கூடாது ஆண்டவரே, எப்படி நடக்க கூடாது, எங்கே நடக்க கூடாது ஆவியானவரே. அதுக்கு மாத்திரமில்லை, எவ்வளவு மறைபொருளாக வாலிப பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறாங்க. பெண் பிள்ளைகள் சரி,
ஆண் பிள்ளைகள் சரி ஆண்டவரே. அப்பா ஒரு ஸ்கூல்ல ஆண்டவரே ஒரு வாலிபனுக்கு ஆண்டவரே கால்கள் எல்லாம் பத்த வச்சிருக்கிறாங்கப்பா, நெருப்ப கொளுத்தி போட்டிருக்காங்கப்பா. ஆனாலும் அவனுக்கு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வேலை குடும்பத்துல என் தேசத்துல இப்படியான கொடுமை என்னப்பா நடக்குது. எங்களை ஜெப குறைப்பா எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கப்பா, நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரே ஜெப குறைவாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. என் தேசத்துக்கு இருந்துங்க அதுக்காக எங்களை தாழ்த்துறோம் டேடியப்பா, தாழ்த்துவேன் டேடியப்பா. எங்கட காரியம் தானப்பா இது, நாங்கதான்ப்பா ஜெபிக்கல, ஊழியக்காரதான்ப்பா இதுக்கெல்லாம் ஜெபிக்கல. இப்ப ஆண்டவரே எங்களை மன்னிங்க. இதுக்காக மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கிறோம். என் வாலிபர்களை நீர் எழுப்புவீராக, உமக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாக சோதரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன சொல்லி ஜெபிக்கிறேன் தெரியலப்பா. இருந்து விடுதலையாக்குங்க. தேசத்தின் வாலிபர்களுக்காக பரிதவித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக சோதரிக்கிறேன். தேசத்தின் வாலிபர்களுக்கு இரக்கம் செய்வீராக. நீங்க கோபம் கொள்ளாதீங்க வாலிபர்கள் மேல. எங்களுடைய பாவமா இருக்கலாம், எங்களோட சந்ததி எங்களோட தேசத்தின் பாவமா இருக்கலாம், எங்களோட ஊழியக்காரருடைய பாவமா இருக்கலாம். மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு வாலிபர்களை எழுந்து பிரகாசிக்க தேசத்தின் வழியாக தேசத்துக்கு உப்பாக எடுத்து பயன்படுத்துங்க வாலிபர்களை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இரக்கம் செய்து அவர்கள் எல்லாம் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து துதிகரமை மேலாம் செலுத்தி ஜெபிக்கிறேன். தேவங்கட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். லேசி அண்ணாவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்திலே நீ கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த லைனுகள் ஆண்டவரே, இந்த சூமுகள் ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் காண்கிறீரப்பா. எல்லாவற்றையும் சீராக்கி சிறப்பாக்கி தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அதை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் செய்தது ஒரு நாளும் தவறாது கர்த்தாவே. அப்பா நீங்க பொறுப்பேருங்க கர்த்தாவே, லைனுகளை பொறுப்பேருங்க ஆண்டவரே. சரியாக நீத்தியாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதா என் தேவனுடைய வல்லமை ஆண்டவரே இந்த லைனுகள்ல இருக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வானொலி ஊடாக சூம் ஊடாக அநேகர் கேட்கக்கூடியதாய் கர்த்தாவே, அநேகர் இளைப்பாறக்கூடியதாய், அநேகருக்கு நிழல் கொடுக்கக்கூடியதாய் நீர் மாற்றும் ஐயா. லேசியா நாம் எனவே பிள்ளைகள் சந்ததி எல்லாம் குடும்பம் ஆண்டவரே அவர்கள் எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரை நீர் நடத்தி செல்லும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரேடியோக்காய் ஜெபிக்கிறோம். ரேடியோவில ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்கள், வீடுகள், சபைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஜனங்களுடைய காதுகளை இயேசுவின் நாமத்தினால் திறந்தள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அப்ப ஆண்டவரே அநேகருக்கு அது பிரயோசனமா உயர்வாய் இருக்க கர்த்தாவே கிருபை செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். கனடா தேசத்திலும் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பையும் ஆண்டவரே கர்த்தாவை கிருபையும் கொடுக்க கர்த்தாவை நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிழமை முழுக்கங்களை நடத்தி தந்த தேவனுக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இன்னுமாய் வந்து ஜெபித்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நிர்மலா மரியாவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்து பிள்ளைய ஆசீர்வதித்து பிள்ளைய உயர்த்தி இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்காய் வந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார் சோதியை நீர் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் பேர் பேரா குடும்பமா சந்ததி சந்ததிய சந்திக்க வல்லவரே. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன் ஆமீன். இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களுடைய ஒவ்வொரு வாட்ஸ்அப்பிலும் அதை அனுப்பியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியும் அதாவது நித்திய வெளிச்சம் அல்லது காலையில் இலங்கை ப்ரேயர் குரூப்பாக வருகிற அந்த காரியங்களிலே நீங்கள் அரை மணித்தியாலத்துக்கு முன்னதாக நான் ஜூமுடைய லிங்கையும் ஐடியையும் பாஸ்வேர்ட்டையும் உங்களுக்கு அனுப்பி தருவேன். அந்த வகையில் நீங்கள் ஜூமுக்கூடாக இணைய முடியும். அதே நேரத்தில் இணைய முடியாதவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட இணைய முடியும். இந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து அதிகாலை வேளையில் இணைந்த சகோதரி டோலி தொடக்கம் இரவு வேளையில் பெங்களூரில் இணைந்த சகோதரி
நிர்மலா மரியா அவர்களையும் அவருடைய பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நிர்மலா மரியாவுக்குத்தான் பிறந்த நாள், சார்ல்ஸுக்கு அல்ல. ஆனாலும் ஜெபித்தவங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. திரும்பவும் நாங்கள் திங்கட்கிழமை இணைய இருக்கிறோம். மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே இணைய முடியுமானவர் இணையுங்கள். ஜூமுக்கூடாக கர்த்தர் வழி நடத்துவாராக, அல்லது வாட்ஸ்அப் கூடாக கூட நீங்கள் இணைய முடியும். இந்த வேளையில் நாங்கள் நிறைவு ஜெபங்களை ஆசீர்வாதங்கள் கூற அவர் ஏமி புஷ்பராஜா இணைந்திருக்க அவரை வரவேற்போம். பிரைசலோட்டமா ஆமேன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில் நிறைவு ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்துங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமென் ஆமென். நன்றி கர்த்தாவே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சகோதரி நிர்மலா மரியாவுக்காக வருகிறோம். ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்து தேவனே ஆசீர்வதித்ததுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கையிட்டு செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா இந்த குடும்பத்திலே. ஏசப்பா, அந்த சகோதரியை நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதுக்காய் நன்றி சுவாமி. பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் சந்ததியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. சந்ததி சந்ததியாக இந்த ஊழியங்களை தொடரும்படியாய் ஆபிரகாமுக்குண்டான அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் சகோதரியை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாச சால்சையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் இருக்கிற பெங்களூர் மாநிலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை கூட இருந்து நீங்க வழி நடத்தும்படியா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் ஊழியர் சகோதரி மேரியுடைய தேசத்துக்காய் உங்களை நோக்கி வருகிறோம். அந்த தேசத்திலே ஏசப்பா, அந்த வாலிப பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காய் வருகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, கூட இருந்து வழி நடத்தும்படியா இந்த மகளுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஏசப்பா, அந்த தேசத்திலே நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, எல்லா வாலிப பிள்ளைகளையும் ரத்த கோட்டைகளை நாங்க மூடுகிறோம் அப்பா. இந்த நாளும் கூட ஆண்டவரே, சகோதரி கலாசீலனுக்காய், பிள்ளைகளுக்காய், கணவருக்காய் உங்களை நோக்கி வருகிறோம். ஆண்டவரே, கூட இருந்து வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இருக்கிற நோபே தேசத்திலும் ராஜாக்கள், அதிகாரிகள், மக்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அந்த தேசத்திலே இயேசப்பா, பசி, பஞ்சம், பட்டினி, தொற்று நோய்கள், கொள்ளை நோய்கள் வந்து விடாதபடி வேண்டி நிற்கிறோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, சகோதரி ரதி பாலசிங்கத்துக்காய் வருகிறோம். கணவருக்காய், பேர பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் சகோதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் எங்களை நோக்கி வருகிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி, சகோதரன் டொனால்ட் பிரதரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே வந்து ஜெபித்த அந்த சகோதரனை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இன்னுமாக அநேகருக்கு அவரை ஒரு ஆசீர்வாதமாய் நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். சகோதரி பாபிக்காய் வருகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, பிள்ளையோட கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். போக்கில் மரத்திலும் துணையாக இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். வீட்டு கூட்டங்கள், ஊழிய காரியங்களை பொறுப்பேற்று நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, சகோதரி கனிஷ்டாவுக்காய் வருகிறோம். ஆண்டவரே, ஜெபித்த இந்த மகளுக்காய் நன்றியப்பா. தயாசிஸ்காய் வருகிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். சகோதரி புவனேஸ்வரிக்காய், புவனேஸ்வருடைய ஊழியங்களுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். மகனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த வாலிப மகனையும் இந்த வேளையிலே நாங்க நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தருணத்திலும் கர்த்தாவே, அவனை ஆசீர்வதிக்கும்படியா எங்களை பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் அப்பா, சகோதரி டாலிசிஸ்வருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற தேசத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் தகப்பனே சுவாமி. மகளுடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த புதிய நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இன்னுமாக கூட இருந்து நீங்க வழி நடத்தும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி சுபத்ராவை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல கர்த்தாவே, அந்த மகளையும் ஆசீர்வதித்து ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க வேணுமாய் சகோதரி சுமதியை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இருக்கிற தேசத்திலே இந்த எஜமான்களுடைய கண்களிலே ஒரு இரக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, மிகுதியாக இந்த வானிலைக்கு வரப்போன்ற எல்லா ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாஸ்டர் பால் லூயிஸ் சரணுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் ஆண்டவரே, இருக்கிற கர்நாடகா மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்திலே ஏசப்பா, இந்த சபை பெரிதாக வளர ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, தாயார் குலேந்திரன் அம்மா, தாயார் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா, இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தாய்மாருடைய சந்ததியிலே உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் வழி தப்பி போய் விடாதபடி ரத்த வேலி அடைத்து காக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சகோதரி ஜான்சிக்காய் ஊழியங்களுக்காய் நாங்க வருகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, இந்த வேளையிலும் நித்திய வெளிச்சத்திலே நேரத்திலே இணைய போகின்ற தாசர்களை ஒப்படைக்கிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், உங்களுடைய வசனங்களை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயா, சகோதரி சுபா இளங்கோ, இன்னுமாக சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி, இவர்கள் எல்லோரையும் கூட ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ஒப்புக்கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி சாபகர், தேவ ஊழியர்கள், எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்துல கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த ஜூம் காரியங்கள், வாட்ஸ்அப் காரியங்களை எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். இன்னுமாக கத்தாவே, சகோதரன் வேலைக்கு போகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்தி அந்த வாகனங்களிலும் கூட எல்லா கருவிகளும் சரியாக வேலை செய்ய நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் கத்தாவே சுவாமி ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே இன்னுமாக சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரனை ஒப்புக்கொடுக்கிறோம். மகன் ஜோவலை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த நாவின் கட்டெல்லாம் அவிழ்ந்து ஏசப்பா, அந்த மகன் உங்களை நோக்கி பார்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைத்து அந்த பிள்ளை பாடசாலைக்கு போகின்ற நேரங்கள், இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று ஆண்டவரை நடத்தி தரும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி அப்பா, இந்த வார இறுதி நாளிலேயும் இந்த வானொலி ஊழியத்தை நடத்த நீங்கள் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் எல்லோரோடும் கூட இருந்து திங்கட்கிழமை இந்த வானொலி ஆரம்பிக்கும் பொழுது எல்லோரும் நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு வந்து ஜெபிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு வர முடியாதிருக்கிற ஊழியர்களையும் எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன். ஆமீன். நிறைவு ஜெபங்களோடு ஆசீர்வாத ஜெபங்களோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அது வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே ஆலயத்திலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம்.